பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர். பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சரில் ஒரு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொஸ்டின் இது. டிஷ்யூ கல்ச்சர் பயோடெக்னாலஜியில் வர டாபிக் தான் இதுவும். பேசிக் கான்செப்ட் ஆஃப் பிளான்ட் டிஷ்யூ கல்ச்சர் ஆஃப் டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்ஷியேஷன்ஸ். ஸோ டோட்டிபொட்டன்சி அப்படின்னா என்ன? அந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் லிவ் plant cell that they have genetic potential when the cultured in nutrient medium to get you rise to complete individual plant. ஒரு plant செல்லை வச்சு அந்த செல்லை வந்து ஒரு நல்ல கல்ச்சர் மீடியத்தில் லேபில் வச்சு நியூட்ரியன் மீடியத்தில் அதுக்கு இந்த ஊடகத்தில் வச்சு நம்ம வளர்த்து அதுலேருந்து ஒரு புது பிளான்ட்டை நம்ம எடுக்கிறோம் இல்லையா, இண்டிவிஜுவல் பிளான்ட்டை எடுக்கிறோம் இல்லையா, அதுதான் டோட்டிபொட்டன்சி. இந்த செல்லுக்கு அதுலேருந்து ஒரு பிளான்ட்டையே உருவாக்கக்கூடிய பொட்டன்சியல், ஜெனட்டிக் பொட்டன்சியல் இருக்குது. அதுதான் டோட்டிபொட்டன்சியல். 2 மார்க் 3 மார்க்கில் கேட்பாங்க டோட்டிபொட்டன்சியல்னால் என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒரு கேரட்லேருந்து ஒரு சின்ன பீஸை நறுக்கி எடுத்துக்கிறோம். அதான் எக்ஸ்பிளான்ட். அதை வந்து லேபில் வச்சு நியூட்ரியன்ட் மீடியில் வச்சு வளர்க்குறோம். அந்த குரூப் ஆஃப் செல்ஸ் உருவாகுது. அந்த செல்லெல்லாம் சேர்ந்து கலாஷுங்கிற ஒரு டிஷ்யூவாக மாறுது. அதுலேருந்து எம்ப்ரியோ உருவாகுது. கொஞ்சம் வளர்ந்த லேட் எம்ப்ரியோ, அதுலேருந்து ரூட்டு, ஸ்டெம்மு அதெல்லாம் உருவாகுது. அந்த பிளான்ட்லேருந்து நமக்கு புது கேரட் வந்துடும். ஸோ இதுதான் டோட்டிபொட்டன்சி. இந்த கேரட்லேருந்து ஒரு சின்ன பீஸ்லேருந்து ஒரு புதிய பிளான்ட்டை உருவாக்கிறோம். இதுதான் டோட்டிபொட்டன்சி. ஸோ இது வந்து பிளான்ட்டோடைய பேசிக் கேரக்டர்ஸ். அடுத்தது ரீடிஃப்ரென்ஷியேஷன். பேசிக் கேரக்டர்ஸ். ரெண்டாவது ரீடிஃப்ரென்ஷியேஷன் என்ன? பர்மனெண்ட் செல்லேருந்து அது டிஃப்ரென்ஷியேஷன். ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேஷன், the process of biochemical and structural changes by which cells become specialized in the form of functions. அதாவது டிப்பில் இருக்க ஒரு செல் புதுசாக வளரும்லே மெரிஸ்டமேட்டிக் செல் சொல்லுவாங்க. நுனியில் இருக்க செல்லுலேருந்து புது செல் உருவாகும், நிலைத்த திசு. அதன் வந்து லேபில் வச்சு அந்த டிப்பில் இருக்க டிஷ்யூவில் பயோகெமிக்கல் ப்ராசஸ் மூலமாக அந்த செல்லேருந்து ஒரு ஸ்பெஷலைட் ஃபங்க்ஷனாக கூட இலையாகவோ தண்டாகவோ ஸ்டெம்மாகவோ உருவாக்கும். ஸோ இந்த பிளான்ட்ஸ் இருக்குனாங்க. பிளான்ட்டுடைய இந்த டிப்பில் இருக்க செல்ஸ், இது வந்து பிளான்ட்டுடைய டிப்பு. இந்த டிப்லேருந்து ஒரு புதுசாக செல்ஸு லீஃபாகவோ ஸ்டெம்மாகவோ ஃப்ளவராகவோ உருவாகுது இல்லையா, அதுதான் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது. அது இந்த ப்ராசஸ் பயோகெமிக்கல் அண்ட் ஸ்ட்ரக்சரல் சேஞ்சஸ் பை விச் செல் பிகம் ஸ்பெஷலைஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். ரெண்டாவது ரீடிஃப்ரென்ஷியேஷன்ஸ். இது வந்து பெர்மனன்ட் செல்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் செல் உருவாகிறது. இந்த ஃபர்தர் டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் டிஃப்ரென்ஷியல் செல் இன்டு அனதர் டைப் ஆஃப் செல். எக்ஸாம்பிள் இஸ் த காம்பனண்ட் ஆஃப் செல்ஸ் ஆஃப் காலாஸ் have the ability, இந்த காலாஸ் உருவாகுது இல்லையா, எபிலிட்டி டு ஃபார்ம் ஹோல் பிளான்ட். அந்த காலாஸ்லேருந்து ஒரு புது பிளான்ட்டை உருவாக்கக்கூடிய அந்த ஃபினாமினாக்கு பேர் ரீடிஃப்ரென்ஷியேஷன். பெர்மனெண்ட் செல்லேருந்து மெரிஸ்டமேட்டிக் செல் உருவாகிறது. இந்த பிளான்ட் இருக்குன்னா இது பெர்மனெண்ட் செல்ஸ். இது நல்லா முத்தி ஆகிடுச்சு. நம்ம இது வீட்டிலலாம் நம்ம சொல்லுவோம் பதியம் போட்டு அதுலேருந்து வைப்போம். இதுலேருந்து இது வந்து பெர்மனெண்ட் செல். இந்த பெர்மனெண்ட் செல்லு கட் பண்ணி அதுலேருந்து ஒரு மெரிஸ்டமேட்டிக் செல் வளருது இல்லையா, அதுலேருந்து காலாஸ் உருவாக்கி அதுலேருந்து மெரிஸ்டமேட்டிக் டிஷ், அது நுனி செல் உருவாகுது இல்லையா, அதுக்கு பேர் ரீடிஃப்ரென்ஷியேஷன். அடுத்தது டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். திஸ் phenomenon ஆஃப் ரிவர்ஸ் ஆஃப் மெச்சூர் செல் டு த மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். ரிவர்ஸ் ஆஃப் மெச்சூர் செல் இன்ட்டு மெரிஸ்டமேட்டிக் செல்ஸ். இப்போ நம்ம செடியெல்லாம் மரத்தெல்லாம் சுத்தமாக கழிச்சு விட்டோம்னா அதுலேருந்து புது செல் உருவாகுது இல்லையா, மெரிஸ்டமேட்டிக் செல் உருவாகுது இல்லையா, அதுதான் வந்து டிஃப்ரென்ஷியேஷன். லீடிங் டு த ஃபார்மேஷன் ஆஃப் கலாஸ். புதுசாக செல் உருவாகி செல்லேருந்து டிஷ்யூ உருவாகி இந்த குரூப் ஆஃப் செல்ஸ், அதுதான் காலாஸ் இஸ் கால் டிஃப்ரென்ஷியேஷன். காலாஸுங்கிறது என்ன? மாஸ் ஆஃப் அன்ஆர்கனைஸ்ட் குரோத் ஆஃப் செல்லோ அல்லது டிஷ்யூவோ தான் நம்ம காலாஸ்ன்னு சொல்லுவோம். அது பெஸ்ட் எக்ஸாம்பிள், நம்ம மரத்தெல்லாம் வெட்டின பிறகு சும்மா எல்லா இலையெல்லாம் கழிச்சு விட்டு புதுசாக இலையெல்லாம் துளிர்விட்டு வருதுன்னு இது டிஃப்ரென்ஷியேஷன்ஸ். திஸ் phenomenon ரீடிஃப்ரென்ஷியேஷன் and differentiation are the inherent capacity of plant cells. Plant celluடைய கேரக்டர் differentiation. This is described as totipotency. The basic concept of tissue culture-ல இந்த கொஸ்டின்ஸ் வந்து 5 மார்க் கொஸ்டின், மிக முக்கியமான கொஸ்டின் இது. டோட்டிபொட்டன்சின்னா என்னன்னு கேட்பாங்க, அது சொல்லி இந்த படத்தை போட்டு எழுதணும். பேசிக் கான்செப்ட் ஆஃப் டிஷ்யூ கல்ச்சர்னால் இந்த 5 இதையும் சொல்லணும் நம்ம. டோட்டிபொட்டன்சி, டிஃப்ரென்ஷியேஷன், டிஃப்ரென்ஷியேஷன் அண்ட் ரீடிஃப்ரென்ஷியேஷன்.
ஓகே, இம்பார்ட்டன்ட் 5 மார்க் இது, படிச்சுக்குங்க.